at the World War II Memorial in Washington, D.C. went viral, triggering widespread criticism online and drawing the attention of U.S. authorities. Good morning. இப்போ இருக்கிற வைரல் நியூஸ் பாருங்கள். அமெரிக்காவில் நம்ம இந்தியன் ஆரிஜின் ஒரு கப்பிள் அவங்க என்னென்னு தெரியல, பாய் ஃப்ரெண்டாக கேர்ள் ஃப்ரெண்டான்னு தெரியல. அவங்க 2 பேரும் போய் வார் மெமோரியலில் வேர்ல்டு வார் 2ல் நடந்த வார் மெமோரியல் வாஷிங்டன் டிசியில் உள்ளதில் போய் யாராச்சும் போய் சாவில் போய் டான்ஸ் ஆடுற மாதிரி அவங்க வந்து வார் மெமோரியல்னால் என்னது? இது ஒரு வாரில் வந்து இப்போ 16 மில்லியன் பீப்புள் மேலே செத்து இருக்காங்க. வாரில் ஒரு நாட்டுக்காக ஒரு அர்ப்பணிச்சு அதில் போய் நீ வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு நீ வந்து சாவுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி அங்கே போய் ஆடலாமா? இந்தியா மானம் கப்பல் எழுது ஒன்று அமெரிக்காவில் போட்டு கிழிக்கிறாங்க. இந்த மாதிரி இமிக்ரேஷன் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி அட்டகாசம் கொடுக்கறதுனால இது வந்து எப்படி வந்து ஒரு நீங்கள் போய் ஒரு கோயிலில் போய் டான்ஸ் ஆட முடியுமா? Video filmed at a historic war memorial has turned into an unexpected immigration headache. A man identified online as Madhu Raju may now face possible deportation after a video showing him dancing at the National World War II Memorial went viral. கேட்டிங்களா? அவர் தான் நம்ம மது ராஜு. அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னு தெரியல. பார்க்குறதுக்கு ஆந்திராவா தமிழ்நாடான்னு தெரியல. முக்கால்வாசி நம்ம ஆந்திரா தமிழ்நாடு ஆளுங்க தான் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்களையும் காலி பண்ணிட்டு தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட அந்த போய் 2 பேரும் சேர்ந்து அது போய் ஆடி முடிச்சிட்டாங்க இப்போ வேலையை. இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, யார் வந்து ஏற்கனவே வந்து விசால ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது அங்கே. அப்போ அவங்களெல்லாம் இப்போ டிபோர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அட்டகாசம் கொடுக்குறீங்கன்னு எந்தவித ஒரு அறிவு சாதாரண படிச்சிருக்கிறவங்களுக்கு படிச்சிருக்கிற நல்லா வந்து உனக்காக அங்கே வந்து இது கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க, வேலைக்கு நீங்கள் தான் ஒரு ஸ்டேட்ஸ்க்கு போய் ஒரு க்ரீன் கார்டு வாங்குறதால எவ்வளோ கஷ்டம். இப்போ முதல்ல விசா கிடைக்கிறதே கஷ்டம். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நீ இந்த மாதிரி உன்னோட இதை பண்ணிவிட்டு இதனால் இருக்கிற மக்களுக்கும் இப்போ இந்தியன் ஆரிஜின் அங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி, இப்போ புதுசாக போகிறவங்களுக்கும் இப்போ பெரிய பிரச்சனை. அதெல்லாம் ஒரு காமன் சென்ஸ் வேணாம். ஒரு வார் மெமோரியலில் போய் நீ டான்ஸ் ஆடலாமா? அதுக்குன்னு எவ்வளோ இடங்கள் இருக்குது. இப்போ இதனால் வந்து இவங்க வைரல் ஆனது வந்து இப்போ நொட்டோரியஸாக வந்து ஆயிடுச்சு. இப்போ எங்கன்னாக்கா இப்போ இந்தியன் ஆரிஜினை பார்த்தா ஒரு வெறுப்பு வரா மாதிரி அமெரிக்கன் டிவிஸ் எல்லாம் வந்து கழுவி ஊற்றுறாங்க. இந்த மாதிரி இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மேக்ஸிமம் டிப்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மதுராஜா சீக்கிரமாக இங்கே வந்து குப்பை கொட்ட வேண்டியது. இதோடு அவர் வந்து விசாவை கேன்சல் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வந்து அவர் வந்து அமெரிக்காவே மறந்துட வேண்டியது தான். இதெல்லாம் பாருங்கள் எப்படி நடக்குது பாருங்கள். இந்த டான்ஸ்லாம் உனக்கு தேவையாம்மா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இது எந்த அளவுக்கு மோகம் போய் எந்த அளவுக்கு போகுது பாருங்கள். இந்த டிக்டாக்கு அதுக்கு தான் இந்தியாவில் டிக்டாக் எடுத்தாங்க. அங்கே போய் இங்கேருந்து அங்கே போய் அதை அடங்காமல் அந்த மாதிரி செய்கிறீங்க. ஏதோ பண்ணி கடைசியில் மானத்தை கப்பலை ஏற்றிட்டீங்க. இதுக்கு மேலே வாங்க ஊர் வந்து சேருங்க பார்ப்போம். பை, தேங்க்யூ.